ఎప్పుడు కూడా మరి ఎప్పుడు తప్పు నాకు డోర్ తీపో తీ బాబు నాకు తప్పుదా నాకు డోర్ తీ ఫోటో గీట నాకు అయితే మొన్న డోర్ తీ నాకు పోలీసులు వరకు லிஃப்ட் இஸ்தாரா எங்க லிஃப்ட் பூந்தமல்லி வரைக்கும் பூந்தமல்லிக்கா 200 ரூபாய் ஆகும் கை எடுத்து எங்க போறீங்க பூந்தமல்லி ஹிந்தியா தெலுங்கு ஆமா தெலுங்குன்னா ஆந்திர பிரதேஷ் என்ன பேரு உங்க பேரு ராஜா ஆமா ராக்கெட் ராஜாவா நார்மல் ராஜாவா நார்மல் ராஜா ஆமா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா தமிழ் தெரியுமா இல்ல தெரியாது சும்மா தான் தெரியுமா சும்மானா கொஞ்சம் தெரியுமா எங்க போறீங்க பூந்தமல்லியில ஒன்னும் சரி சாப்பிட போதும் எங்க சரக்கு சாப்பிடவா ஆமா ஏன் இங்க கடை இல்லையா கடையில இருந்து லாங் ஆகும் அவங்க வந்து காயை எல்லாம் எடுத்துக்கணும் வந்தாங்க அந்த கொண்டு சரி சாப்பிடுங்க அங்க போயிட்டா காயை எடுத்துக்கணும் சரி சாப்பிடு பொறுமையா சொல்ல அப்ப புரியும் எனக்கு சரி சாப்பிட போய் அங்க காயா எல்லாம் எடுத்துக்கணும் இவன் வச்சு அடுப்பு காலையில வேலை செய்யணும் போயிட்டான் சரக்கு சாப்பிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவோம் ஆமா வாங்கிங்க இல்ல வேற எதுவுமே இல்ல இங்க எதுவும் இல்ல சரி என்ன ஊரு ஸ்ரீகாகுளம் டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீகாகுளம் டிஸ்ட்ரிக்ட் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன் வேணுமா ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன் சார் வணக்கம் சார் ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார் இல்லை சார் நீங்கள் டீலர் யாருன்னு கேட்க சொன்னீங்க நான் விசாரிச்சுட்டேன் நான் பிடிச்சிட்டேன் நான் நீங்கள் எங்கள் மாமாவை வந்து நீங்கள் தப்பி தவறி கூப்பிட்டு போயிட்டீங்க நீங்கள் சார் கூல் இப்போ ஹான்ஸுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக இவர் தான் டோட்டல் சப்ளை தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா விசாரிச்சுட்டேன் நான் அவர் சரண்டர் ஆகும்னு சொல்லிட்டாரு அவன் பேர் ராஜா சார் சார் இவர் தான் சார் சப்ளை பண்றாரு நான் நல்லா பாத்துறேன் சார் இல்ல சார் நல்லா கேட்டேன் சார் இவர் தான் சப்ளை பண்றாருங்க இல்ல அதெல்லாம் இருக்கக்கூடாது சார் நான் கூட்டு வரேன் சார் எங்க சார் எந்த ஸ்டேஷனுக்கு வரணும் என்ன வயசு 48 வயசு 48 வயசு சார் சார் மெயின் டீலரே இவர் தான் சார் கூட்டு வரேன் சார் நான் வந்துடுறேன் சார் நான் கூட்டு வந்துடுறேங்க போட்டோ எடுத்து அனுப்பணுமா ஃபர்ஸ்ட் சரிங்க சார் நான் அனுப்புறேன் சார் அனுப்புறேன் சார் இல்லைண்ணா சாருக்கு அனுப்பணும் நான் போட்டோ பிடிச்சிக்கிறேன் இங்க பாருண்ணா ஒரே போட்டோ அனுப்பிட்டா நீ எங்க ஜங்ஷன்ல ஓடிட்டு என்ன பண்றது ஒரே ஒரு போட்டோ மட்டும் ஒரே ஒரு போட்டோ மட்டும் பிடிச்சி அனுப்பி போட்டோ கிட்ட నాకు ఎదుమే இல்ல నాకు డోటిసి నిలుపుదని కేలకి వచ్చే நீ போட்டோ கட்டி நீ வேதனை இல்ல தப்புதா நான் போலீஸ் ஸ்டேஷன் போனா நான் ஒரு 5 நாள் சரண்டர் பண்ணுவாங்க இல்ல ஒரு நாளுக்கு ஒன்று தப்பு நான் காசு வாங்கி தரேன் உங்களுக்கு காசு கூட எனக்கு இல்லை எனக்கு இது எதுவுமே இல்லை நான் டோர் போட்டோ மட்டும் பிடிச்சிட்டுமா போட்டோ கூட இல்லை போட்டோ இல்லை போட்டோ இல்ல எனக்கு டோர்
இவர்தான் ராஜா, ராக்கெட் ராஜா. ఫోటో కిట్టడానికి వెళ్ళి నాకు మొన్న డ్యూటీ కానీ ఫోటో కిట్టడానికి తీ బాబు నా తప్పుదా ఫోటో ఫోటో తీసే బాబు నాకు ఫోటో కిట్టి ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்து ఫోటో కిట్టి சரி நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறேன். నాకు డోర్ తీసి డోర్ ఓపెన్ చేయ నాకు ఇక్కడ రాలేదు போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் நம்ம. இல்ல మొన్న డ్యూటీ నా పోలీస్ స్టేషన్ వరకు కుదుతాయి போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடலாம். நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் உடைக்காத, கண்ணாடி உடைஞ்சிரும். ஒரு 15 நாள் மட்டும் ரிமாண்ட் பண்ணிப்பாங்க. நான் உங்க ஃபேமிலி வேணா காசு வாங்கி குத்துறேன். இல்ல எனக்கு ஒரு வாசம் இல்லை, என்ன கஷ்டம் இல்லை. ஒண்ணும் இல்ல, அந்த கூல் லிப் ஹான்ஸ் சப்ளை பண்றேன் ஒத்துக்க. இல்ல நீ இல்ல டோர் கம்ப்ளீட் என் கூட வேணா உடஞ்சிடாத. இல்ல டோட்டி டோர் கட்டே நான் கான்டாக்ட் நீ வா என் கூட. நீ வரமாட்டா நீ வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஸ்டேஷன் வரணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டியா? ஏன் வரமாட்டா? வரமாட்டா నేను காய்க்கு போதானு சருக்கு காசு வாங்கி தரேன் உனக்கு. காசு இச்சினா నాకు ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சார் நான் தான் வந்து கூலி இப்போ வந்து சப்ளை பண்றேன் தமிழ்நாடு ஃபுல்லா ஒத்துக்கணும். இல்ல நீ எதுக்கு ஒப்புக்கோ? நீ ஒப்புக்கோ இல்ல கூலி ஒத்துக்க மாட்டியா? இல்ல ஹான்ஸ் ஒத்துக்கிறியா? ஹான்ஸ் நான் தான் சார் டெலிவரி. இல்ல இல்ல ஹான்ஸ் டெலிவரி பண்றது ஒத்துக்க நீ பேசாம. ஆமா ஆமா அது இல்ல நீரே ஆன்சர் சேர்த்து வந்துருச்சு, ஸ்டேஷன் வந்துருச்சு. வா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு டோர் ஓபன் பண்ணா பண்ண சொல்லுங்க. டோர்லாம் ஓபன் பண்ணாத, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடலாம். இரு, டோர் ஓபன் ஒரு 15 நாள் தான் ரிமாண்ட் பண்ணுவாங்க, பயப்படாத. இல்ல அமைதியா வா என் கூட. இல்ல நீ முன்ன டோர் ஓபன் செய்ய டோர் வந்து வரும். டோர்லாம் திறக்காத, அது லாக் ஆயிடுச்சு. அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். இல்ல போயிட்டு ஒரு 15 நாள் மட்டும் ஜெயில பிரச்சனை நீ நான் காசு வாங்கி தரேன் உனக்கு. இல்ல நீ டோர் சின்ன காரணம் சொன்ன டோர் நாங்க போய் ஒத்துக்கணும், தெரியாம சப்ளை பண்ண தப்புதான். நீ வரமாட்டேன், இதுக்கப்புறம் சப்ளை பண்ண மாட்டேன் ஒத்துக்கணும். எப்போ நீ சப்ளை பண்ண இது எனக்கு சுவாமி சாட்சி தான். நீ எப்படி கூட சப்ளை உன் பேர் சொல்லிட்டு ராஜா சப்ளை பண்ண நாங்க போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டோம். ராஜா வரணும், நீ தப்புதான். நீ எப்படி சப்ளை பண்ணா இது லைஃப் லாங் தப்புதான் போயிச்சா வெளியே வருது. என்ன பாருங்க, இந்த பக்கம் திரும்பி பார்த்து டோர் ஓபன் பண்ணு டோர் ஓபன் டோர் ஓபன் பண்ண முடியாது, பாஸ்வேர்டு போடணும். அது பாஸ்வேர்டு ஓபன் பண்ணு. போலீஸ் வரணும், உனக்கு காசு வாங்கி தரேன் வேணா என் கூட. இல்ல நான் காசு எதுவுமே இல்ல, அவசரம் இல்ல. ஒரு 15 நாள் உள்ள 15 இல்ல நீ பண்ணு. ஒரு 15 நாள் இல்ல டோர் ஓபன் செய்ய டோர் ஓபன் செய்ய வெளியே போతాను. நான் அங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு தப்புதான் நான் சப்ளை பண்ண மாட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் சப்ளை பண்ண நான் ஆந்திரால இருந்து வந்து சப்ளை பண்றேன் ஒத்துக்க போதும். நீ சப்ளை எதுவுமே பண்ணும் அதே இல்ல. ஹான்ஸ் நான் தான் சப்ளை பண்றேன் சார் ஒத்துக்க. பண்ணாதான் கூலி இப்ப நான் தான் பண்றேன். இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். எப்படி கூட பண்ண மாட்டேன். என் கூட வந்து அங்க சொல்லு போதுமா? இல்ல தப்பு செய்ய எப்படி கூட பண்ண மாட்டேன். அங்க வந்து இந்த மாதிரிலாம் கத்துக்கூடாது. ஆமா நீ எப்படி கூட கத்த என் கூட வா. வரமாட்டேன்னா எப்படி நீ வா, நான் காசு இல்ல நீ தப்புதான். நீ எப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரமாட்டான். நீ வரமாட்டேன் சுவாமி. இது నాకు మొన్న డోర్ ఓపెన్ காசு வாங்கி தரேன் உனக்கு. డోర్ ఓపెన్ பண்ணு. అదేదో నేను ఎప్పుడు డోర్ ఓపెన్ డోర్ ఓపెన్ நான் வாங்கி தரேன் உனக்கு, காசு வாங்கி தரேன். காசு எதுவுமே நான் கொஞ்சம் டோர் ஓபன் பண்ணு. நீ டோர் நீ வெளில போயிட்டு நான் இதுக்கப்புறம் சப்ளை பண்ண மாட்டேன் சொல்லிட்டு எப்படி கூட சப்ளை பண்ண. ஐயோ என் ஃப்ரெண்ட் அங்க எங்க மாமா அங்க மாட்டிட்டு இருக்கிறாரு உள்ள. இல்ல நீ போனாதான் அவர் விடுவாங்க வெளியில. நீ சப்ளை பண்ண லைஃப் லாங் இப்படி சப்ளை பண்ணா அது சுவாமி சாத்தில லைஃப் லாங் சப்ளை பண்ணுவேன் நீ தமிழ்நாட்டுல. இல்ல சப்ளை பண்ண இல்ல நீ என்ன தப்பு நான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு சுவாமி சாத்தி. நான் என்ன சொல்றேன், ஒரு 10,000 5,000 வாங்கி தரேன். ஜெயில போய் உட்காரலாம். ஒரு 15 நாள் போய் உட்காந்து நீ டோர் ஓபன் செய்து போயிட்டு வேணா ப்ளீஸ் நீ வேணா. ஐயோ நான் பேர் నేను ఎప్పుడు కూడా మరి ఎప్పుడు తప్పు చేయను. ఇదే నా తప్పుదా స్వామి సాధ్య. நான் கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன். స్వామి సాధ్య నేను ఎప్పుడు తప్పు చేయందా తప్పు లైఫ్ లాంగ్ తప్పు చేయందా. நான் கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன். நானு இல்ல உன் பேர் சொல்லிட்டாங்க ராஜான்னு சொல்லிட்டு நான் கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன். இல்ல నీ లైఫ్ లాంగ్ నేను తప్పు చేయ ఇదే నా తప్పుదా ముందది నేను ఎప్పుడు కానీ ఆరు కాడికి పోను ఎందుకు పోమంటే எனக்கு இல்ல நீ పోలీస్ పోలీస్ నేను ఎప్పుడు తప్పు చేస్తే నీ తప్పు చెరిపించుకోడు కానీ నేను మాత్రం పోలీస్ స్టేషన్ అది காசு வாங்கி தரணும். నాకేదో కాసు కేసు போறியா? పోతే இது திறக்கும். அது பாஸ்வேர்டு போட்டிருக்குது. பாஸ்வேர்டு போட்டா திறக்கும். பாஸ்வேர்டு சொல்லு.
இது கொஞ்சம் பாஸ்வேர்டு சொல்லு. பாஸ்வேர்டு கொஞ்சம் நீ சொல்லணும், அங்க அப்பதான் திறக்கும். இல்ல பாஸ்வேர்டு கிசால சொருவுது கண்ணு கண்ணா காரணம் அங்க சொல்லு. காரணம் ஜாயிண்ட் 1 புரியலையா? பயப்படாது. இல்ல பயப்படாதீங்க, நான் சொல்ற கேளுங்க. இது வந்து யூடியூப் பிராங்க், இது கார் பிராங்க். இது நான் சொல்றது கேளுண்ணா. கொஞ்சம் ஜோதியா ஆனா இது கார் பிராங்க், யூடியூப் பிராங்க் இது. சாரி அண்ணா, ஐயோ உனக்கு தமிழ் புரியலையா? உனக்கு நான் சொல்றது புரியலையாண்ணா? புரியுது ஜோதியா. நான் யூடியூப் பிராங்க்ண்ணா, இது பிராங்க், யூடியூப் பிராங்க். இது புரியுதா? இது பிராங்க் అంటే ఏదో అడ్వర్టైజ్కి తెచ్చుకొని అడ్వర్టైజ్మెంట్ இல்ல, பிராங்க். இது முன்னாடி கேமரா இருக்கு பாரு, தெரியுதா? தெரியல சார், இங்க பாருண்ணா. தெரியுதா கேமரா? தெரியுது நான் இங்க பாருண்ணா, இந்த ரவுண்டா கீழே இருக்கு பாரு, இது தெரியுதா? தெரியுதா இல்லையா? தெரியுது கேமரா அது. சரியா? யூடியூப் பிராங்க், இது பயப்படாத. பயப்படாதீங்க. ஐயோ நான் சொல்றது புரியுதாண்ணா உனக்கு? இது யூடியூப் பிராங்க். இது தெரியாதவங்க வண்டியில லிஃப்ட் கேட்டு ஏறக்கூடாது, புரியுதா? అర్థమైంది. என்ன சொல்றான்? யாருக்கு லிஃப்ட் கேட்கக்கூடாது, யாருக்கு வச்சு கார் மீத வந்து தெரியாதவங்க வண்டியில கார்ல ஏறக்கூடாது. இது கரெக்ட். ஏறுச்சுன்னா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போடுவாங்க. ஆமா ஆமா, ஏறக்கூடாது. ஏறுவீங்களா? இல்ல இல்ல இல்ல, ஏறக்கூடாது. சரியா? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ஏறக்கூடாது யார் வண்டிலையும். சரியா? எப்படி கொண்டு எப்படி மாதிரி லிஃப்ட் கேட்கணும், லிஃப்ட் கேட்க கூடாது யார் வண்டிலையும். கேட்பி அதுக்கப்புறம் கேட்க கூடாது. இது லைஃப் லாங், லைஃப் லாங்ல அதுக்கப்புறம் கேட்க கூடாது. யாருக்கும் கேட்க மாட்டேன். கேட்டா என்ன ஆகும்? கேட்டாலும் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு போயிட்டு எங்கேயா புடிச்சிட்டு போடுவோம். சரி, உங்க வீடியோவை யூடியூப்ல போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல, நிறைய பேர் பாப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோவா அங்க சொல்லுங்க. வீடியோவா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஆல் தி பெஸ்ட். சரக்கடிக்கு போவோமா? இப்படி அர்த்தம் மாத்தமா ஆன்லைன்ல சேர்த்துதா? எனக்கு பை டீச்சர் பொண்ணு போலீஸ். சரக்கடி போவோமா? நீ நடந்த பார்த்தன எனக்கு பழக்கம் இல்ல, நாங்க போய் டிராப் பண்ணிடுறோம். ஒண்ணு సరుకు ఎல்லாம் కుడికూడదు అదిమా ఉడమ కెడదల నాకు మీరు చల్లగానే నాకు అర్థమైంది. ఏదో నా పై ఒకరు శ్రీకాకుళం కుర్రోడు యాక్షన్ చేస్తున్నాడు, షూటింగ్ లోనే ఉన్నాడు. శ్రీకాకుళం కుర్రోడు పట్టం ఒకటి వచ్చింది. புரியலையா எனக்கு? ஒரு பட்டம்ல அண்ணன் பையன் ஒரு ஆக்ஷன் చేస్తాడు. శ్రీకాకుళం కుర్రోడు உங்க அண்ணன் பையன் சினிமால హైదరాబాద్ ஆக்ட் பண்றாரா? ஆமா. என்ன ஆக்டர் பேரு? அது பேரு ఏదో కాదులు ఏరి అడిగిరా యాక్టింగ్ చేస్తున్నాడు అక్కడ హైదరాబాద్ చేస్తాను. యారు ఉంగ అన్న పయ్యన్? అన్న పయ్యన్ అంటే పండోటి అక్క పయ్యన్న నా పండోటి பொண்டாட்டியோட அக்கா பையன். அக்கா பையன் சினிமால இருக்காரு. இருக்கு. அதான் யார் ஆக்டர் பேரு? அவர் பேரு శ్రీకాంత్ విజయకాంత్. అలంకాద్ ఒరిజినల్ శ్రీకాంత్ విజయకాంత్ అంటే ఆ పయ్యన్ శ్రీకాకుళం కుర్రోడు మీరు తీసుకు పోరా. அங்க ஏன் சொல்ற? என்கிட்ட சொல்ல. அவர் பேர் என்ன? అది పేరు విజయకాంత్ కాదు, నరేష్. రజనీకాంత్ కాదు, నరేష్ காந்த். ఫోన్ పంపుతారా? யாருக்கு? அவருக்கு ஃபோன் பண்ண போறியா? మరి డైరెక్ట్ ఫోన్ பண்ணிக்கலாம். நம்பர் இருக்கா? அவர் பேர் என்ன ஆக்டர்? அவர் பேரு శ్రీకాకుళం కుర్రోడ్లోనే యాక్ట్ చేస్తాడు. అల్లు అర్జునా? అక్కడ అక్కడ వేற అల్లు అర్జున్ అక్కడ నమ్మలు ఎక్కడ వెళ్ళ ఇక్కడதான் ఎల్లా. ఇదే బిజీ వేళ చేస్తాను. అయితే ఏదో నాకు అవకాశం దొరికింది, అవకాశం నుంచి చూసా. ఉదయం యూట్యూబ్ కంటే ఎలాగుంటుంది. யூடியூப் சொன்னோடனே சந்தோஷமாயிட்டா? பொண்ணு பையன் எல்லாரும் வந்துடும். இங்க என்ன சொன்னீங்க? இங்கதானா?
ஒயின் ஷாப் பார்த்தோன்னே சிரிப்பை போகிறான் ஆளுக்கு. அதிகமாலாம் குடிக்கூடாது, கம்மியாக குடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும். சரி ரைட்டு ஓகே. இது யூடியூப்ல கேட்டது, யூடியூப்ல போடுறான், பார்க்க தெரியுமா? நான் பையன் போன அழைச்சு தமிழ் டாக்ஸி நேம் சேனல் பேரு தமிழ் டாக்ஸி. தமிழ் டாக்ஸி, தமிழ் டாக்ஸி. ஆமா தமிழ் டாக்ஸி. எத்தனை நாள் கேட்டது? போடுறான், இன்னைக்கு சாயந்தரம் நாளைக்கு சாயந்தரம் போடுவான். தமிழ் டாக்ஸி. ஆமா தமிழ் டாக்ஸி சேனல் பேரு. பசங்கள்ட்ட சொல்லுங்க. ఒక నెంబర్ చెప్తాను. ఏ నంబరా? నా నెంబర్ ఇంకొక నెంబర్ చెప్తాను. పురిలా నెంబర్ చెప్తాను, వాడి పేరు ఏం పేరు నాకు పేరుతాను. మన పట్టణం యాక్షన్ చేస్తాను కదా పయ్య, నల్ల పయ్య, కొంచెం యాక్షన్ చేస్తాను. ఓ నెంబర్ చెప్తాను చూడండి. ఆ నెంబర్ నుండి ఆడి నేమ్ ఏం పేరు? శ్రీకాకుళం కుర్ర సినిమా యాక్టింగ్ ఎందుకు వచ్చింది? శ్రీకాకుళం குர்ரோடுன்னா ஒரு ஆக்டர், அவர் பேரு శ్రీకాకుళం కుర్రోడు. சரி ரைட்டு. அவன் இங்க இருக்கிற நடிகரே நம்மளுக்கு தெரியாது பாதி பேரு. இதே தமிழ்ல இங்க இருக்கிற தமிழ் ஆக்டர் நம்மளுக்கு தெரியாது பாதி பேரு. நீ வந்து ஆந்திரால சொல்ற, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து போயிட்டு வா, அதிகமா குடிக்காத சரியா? ఓకే బాయ్. నాకు ఇలాంటి అవకాశం మా పయ్య చేస్తాడు. నాకు మీరు ఇచ్చిన అవకాశం ఇక్కడ సీసీ కెమెరాలు పెట్టి అదొక ఆనందం. நீ வந்து வண்டியில மாட்டல, நான் வந்து உன்ட்ட மாட்டிக்கிட்டேன் இப்ப. గౌరవం ఇచ్చి మీరు వచ్చారు, గౌరవం ఇచ్చి అంత అభిమానం మీద వచ్చి నేను కొంచెం సరుకు సాపట్టున్నా. அதான் சொல்றேன், இப்ப நீ மாட்டல என்கிட்ட, நான் தான் மாட்டிக்கிட்டேன் உன்ட்ட. என்ன விட்டுரு, பார்த்து పో. నాకు ఎప్పుడో దృష్టి ఉన్నది, ఆ స్వామి నాకు కల్పించలేదు, చేయగలను. இப்ப நீ போவியா இல்ல நான் இறங்கி போட்டு? சரி பார்த்து போயிட்டு வா. ரைட்.